வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. கர்ணா, 2இல் 1 முடிவாகும் சமயம் இப்போது நேர்ந்திருக்கிறது என்றான் துரியோதனன். இன்று மாலைக்குள் ஜெயத்ரத வதப்பிரக்ஞை நிறைவேறாமல் போனால் அர்ஜுனன் வெட்கத்தால் உயிரை மாய்த்து கொள்வான். அர்ஜுனன் இறந்தால் பாண்டவர்களின் நாசம் நிச்சயம். அதன்பின் இந்த பூமி முழுவதும் சத்ருக்களுடைய தொந்தரவு இன்றி நம் வசத்தில் இருக்கும். புத்தி மயக்கத்தினால் தன்னுடைய விநாசத்திற்காகவே தனஞ்சயன் இந்த வீண் பிரதிஜையை எடுத்து கொண்டான். இது என்னுடைய நல்ல காலம் என்றே நினைக்கிறேன். இதை கைவிடலாகாது. எப்படியாவது அவனுடைய சபதம் நிறைவேறாமல் செய்ய வேண்டும். இன்று நீ உன் சாமர்த்தியத்தை காண்பிக்க வேண்டும். அதோ சூரியன் சாய்ந்து விட்டான். மிஞ்சியிருக்கும் காலத்திற்குள் பார்த்தன் ஜெயத்ரதனை அடைய முடியாது. நானும் அஸ்வத்தாமரும் சல்லியனும் கிருபரும் நீயும் அஸ்தமனம் வரையில் எவ்விதத்திலாவது ஜெயத்ரதனை காப்பாற்றி தனஞ்சயனுடைய பிரதிஜை நிறைவேறாமல் செய்துவிட வேண்டும் என்று துரியோதனன் சொன்னான். இதை கேட்டு கர்ணன், அரசனே, பீமசேனனால் பலமாக அடிக்கப்பட்டு உடம்பு முழுவதும் காயமடைந்திருக்கிறேன். என் உடல் லாவகம் மிகவும் குறைந்து போயிருக்கிறது. ஆயினும் என்னால் இயன்ற வரையில் உன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறேன். நான் பிழைத்திருப்பது உனக்காகவே என்றான். இவ்வாறு யுத்தகாலத்தில் துரியோதனனும் கர்ணனும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுனன் கௌரவசேனையை பலமாக தாக்கிக் கொண்டிருந்தான். எப்படியாவது கௌரவசேனையை உடைத்து அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரதனை அடைய வேண்டும் என்று தனஞ்சயன் கடும் போர் புரிந்தான். கிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ரிஷபஸ்வரத்தில் பேரொலி செய்தான். அதை கேட்டதும் திட்டம் செய்திருந்தபடி கிருஷ்ணனுடைய சாரதி தாருகன் தயாரித்து வைத்திருந்த தேரை மாய வேகத்தில் ஓட்டிக்கொண்டு வந்து சேர்ந்தான். அதில் சாத்யகி ஏறி கர்ணனை எதிர்த்து மிகவும் சாமர்த்தியமான போர் நடத்தினார்கள். தாருகனுடைய சாரத்தியமும் சாத்யகியினுடைய வில் வன்மையும் சேர்ந்து தேவர்கள் நின்று பார்க்கும்படியான யுத்தம் துவங்கிற்று. கர்ணனுடைய 4 குதிரைகளும் வீழ்த்தப்பட்டன. சாரதியும் தேர்தட்டி நின்று தள்ளப்பட்டான். பிறகு கொடிமரமும் தேரும் துண்டு துண்டாக்கப்பட்டன. கர்ணன் தேர் இழந்தவனாக செய்யப்பட்டான். கௌரவ சேனையில் ஆ ஆ என்று பேரொலி கிளம்பிற்று. தேரிழந்த கர்ணன் துரியோதனனுடைய தேரில் ஏறிக்கொண்டான். இதை பற்றி திருதராஷ்டிரனுக்கு சொல்லும் பொழுது சஞ்சயன், உலகத்தில் கிருஷ்ணனும் பார்த்தனும் சாத்யகியுமே சிறந்த வில்லாளிகள். இவர்களுக்கு சமமாக 4வது வில்லாளி இல்லை என்றான். அர்ஜுனன் கௌரவர் சேனையில் பெரும்பான்மையான பாகத்தை தோல்வியடைய செய்து ஜெயத்ரதனை அடைந்தான். அபிமன்யுவின் வதத்தையும் தாங்கள் அனுபவித்த பல துன்பங்களையும் எண்ணி நெருப்பை போல் கோபத்தால் ஜொலித்த அர்ஜுனன் அன்று காண்டீபத்தை 2 கைகளாலும் பிரயோகம் செய்தான். வலது கை இடது கை என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் 2 கைகளிலும் வில் பிடித்து நாணில் அம்பு ஏற்றி சிரமம் இல்லாமல் சாமர்த்தியமாக பிரயோகிக்கும் திறமையை அர்ஜுனன் பெற்றிருந்தான். இதனால் அவன் சவ்யசாசி என்ற பெயர் பெற்றான். கலவரமடைந்த கௌரவ வீரர்களுக்கு வாய் திறந்து நின்ற அந்தகனைப் போல காணப்பட்டான். சைந்தவனை காப்பதற்காக அவனை சூழ்ந்து கொண்டு நின்ற அஸ்வத்தாமன் முதலிய மகாரதர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் அப்போது நடந்த மகத்தான போரை வியாசரை தவிர வேறு யாரும் வருணிக்க முடியாது. நடுவில் நின்று தடுத்து மகாரதர்கள் அனைவரையும் தோல்வியடைய செய்துவிட்டு அர்ஜுனன் ஜெயத்ரதனை தாக்கினான். யுத்தம் வெகு நேரம் நடந்தது. இருபுறத்திலும் சூரியனை அடிக்கடி பார்க்கலாயினர். சைந்தவனும் மகாசூரன் எளிதில் அர்ஜுனனுக்கு தோற்பவன் அல்ல. அஸ்தமனம் நெருங்கி சூரியன் செந்நிறம் கொண்டான். அப்போதும் யுத்தம் முடியவில்லை. இன்னும் சிறிது நேரமே இருக்கிறது. ஜெயத்ரதன் பிழைத்தான். அர்ஜுனனுடைய பிரதிஜை வீணாயிற்று என்று துரியோதனன் தனக்குள் எண்ணி மகிழ்ந்தான். அப்போது திடீரென்று இருள் மூடிற்று. பாண்டவர்களுடைய சேனையில் பகல் முடிந்துவிட்டது. ஜெயத்ரதனுடைய வதம் நடைபெறவில்லை. அர்ஜுனனுடைய பிரதிஜை வீணாயிற்று என்று அனைவரும் பேசத் தொடங்கினர். கௌரவ சேனையில் மகத்தான சந்தோஷ ஆரவாரம் உண்டாயிற்று. ஜெயத்ரதனும் சூரியன் இருந்த பக்கம் திரும்பி பார்த்து கொண்டு பிழைத்தேன் என்று எண்ணினான். கிருஷ்ணன்
தனஞ்சயா, சிந்துராஜன் சூரிய மண்டலத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். இருள் என்னால் உண்டாக்கப்பட்டது. சூரியன் இன்னும் அஸ்தமனம் ஆகவில்லை. உன் பிரதிஜையை பூர்த்தி செய்ய இதுவே சமயம் என்றான். உடனே காண்டீபத்தினின்று ஒரு அம்பு விடுபட்டது. பருந்து கோழிக்குஞ்சை கவ்வுவதைப் போல சைந்தவனுடைய தலையை அது கவர்ந்தது. அதே சமயம் கிருஷ்ணன் ஜெயத்ரதனுடைய தலை கீழே விழலாகாது. அதை அந்தரத்திலேயே அம்புகளால் தூக்கி செலுத்தி தந்தை விருத்தச்சத்திரனுடைய மடியில் விழச்செய் என்று ஞாபகமூட்டினான். அர்ஜுனன் விடுத்த அம்பு ஜெயத்ரதனுடைய தலையை அப்படியே ஆகாயத்தில் தூக்கிச் சென்றது. விருத்தச்சத்திரராஜன் தன் ஆசிரமத்தில் மாலை உபாசனையில் இருந்தான். கருத்த தலைமயிரும் காதில் தங்க குண்டலங்களும் கொண்ட ஜெயத்ரதனுடைய தலை தியானத்தில் ஆழ்ந்திருந்த தந்தையின் மடியில் விழுந்தது. ஜபத்தை முடித்து அவன் கண் திறந்து எழுந்ததும் அந்த தலையானது உருண்டு தரையில் விழுந்தது. என் மகன் தலையை எவன் பூமியில் தள்ளுவானோ அவன் தலையும் அந்த சமயம் சுக்கு நூறாக வெடித்து சாக வேண்டும் என்று விருத்தச்சத்திரன் இட்ட சாபத்தின்படி விருத்தச்சத்திரனுடைய தலை இப்பொழுது 100 துண்டாக வெடித்தது. ஜெயத்ரதனும் அவன் தந்தையாகிய சிந்துராஜனும் வீரஸ்வர்க்கத்தை ஒரே சமயத்தில் அடைந்தார்கள். கேசவனும் தனஞ்சயனும் பீமனும் சாத்யகியும் யுதாமன்யுவும் உத்தமௌஜசும் சங்கங்களை ஊதி வெற்றி முழக்கம் செய்தார்கள். தர்மராஜன் அதை கேட்டு அர்ஜுனன் சைந்தவனை வதம் செய்தாயிற்று என்று அறிந்து மகிழ்ந்தான். அதன் பிறகு எல்லா பாண்டவ சேனையுடன் யுதிஷ்டிரன் துரோணரை பலமாக எதிர்த்தான். 14ஆம் நாள் யுத்தம் பகலுடன் நிற்கவில்லை, இரவிலும் நடந்தது. யுத்தத்தின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க முதலில் காப்பாற்றி வந்த மரபுகள் ஒவ்வொன்றாக அழிந்து போயின. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.